உணவு திருவிழா நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இல்லத்தரசிகள் அப்படின்னோடனே வெறும் சமைக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்னு நினச்சிக்கிறீங்களா? இவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குதுங்க அப்படின்னு நாங்கள் வந்து இல்லத்தரசிகள், தாய்க்குலங்கள், தாய்மார்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப துடிச்சாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் சில ஆடல்கள், பாடல்கள், நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அதை பார்க்கலாம் வாங்க. பிரபுதேவா படம் பார்த்துருப்பீங்க. காதலன் படத்தில் முக்காப்பலா டான்ஸ். அந்த டான்ஸில் வந்து தலை மட்டும் ஆடும். அந்த ஸ்டெப்பு உங்களுக்காக. கைத்தடுங்க, அனைவரும் கைத்தடுங்க. கழுத்து மட்டும், அந்த ஸ்டெப் மட்டும். ஆஹா, நீங்களே பின்னாடி போறீங்களா? ஓ, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. சூப்பர் 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 சூப்பர். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா, கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே, உனது ரூபமே எந்த கண்ணில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே, அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடும் மயங்கும், நிலை உயரும் போது படிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும், இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்மை கருணை செய்பவன் மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம், இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து விட்டா கலகலே, பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறோம். வேக வச்சு தான் சிக்கன் மட்டன் கலக்குறோம் பிரியாணியில். ஆனால் அதில் வந்து சிக்கன்லேயும் மட்டன்லேயும் மட்டும் அது தனியாக இருக்குது. அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சேர மாட்டேங்குது. இல்லை, வேக வச்சு செஞ்சாவே அப்படி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், தயிரில் ஊற வைக்கணும். தயிரில் ஊற வைக்கும் போது இஞ்சி பூண்டு அரை வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நேரத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைக்கலாம் மட்டனுக்கு. அதே மாதிரி சிக்கனுக்கு ஊற வைக்கலாம்.
சிக்கனுக்கு வந்து தனியாக வேக வைக்கணும், அதே நல்லா கிண்டிட்டு அதிலே ரைஸ் போட்டு கிண்டிக்கிட்டா அது ஒரு விதம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் டைம் பிரியாணி வேணும் அப்படின்னா இந்த கிரேவி பண்ணிவிட்டு அது மேலே ரைஸை வடிச்சிட்டு மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புதினா கொத்தமல்லி போட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த கரம் மசாலா அப்படி போட்டிங்கன்னா தம்மில் போடணும். தம்மில் போட்டு சரியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரும். இது வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வராது. வெந்துட்டாவே அதில் டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வேக வைக்கக்கூடாது. அதோட கிரேவியோடு சேர்த்துக்கலாமே தவிர தனியாக வேக வச்சு அந்த சிக்கன் மாத்திரம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வராது. ஹலோ சார், பிஸ்மில்லாபாத் செய்கிறது கொஞ்சம் சொல்லி தரீங்களா? பிசிபெல்லாபாத்துக்கு வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டேஜ் ஒரு அழாக்கு பச்சரிசி, அரை அழாக்கு துவரம்பருப்பு, 2 தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம். இந்த 1.5 அழாக்கு பருப்பு அரிசிக்கும் 5 அழாக்கு தண்ணி விடணும். நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளிக்கிறோம். சின்ன வெங்காயத்தை வதக்குறோம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காயை போட்டுக்கிறோம். அந்த காயை போட்டு வதக்கிட்டு அந்த காய்கறி உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உப்பு காரத்தை போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெந்த காய்கறியும் நீங்கள் வந்து அந்த அரிசியில் போட்டுடணும். அதை வெந்த அரிசியில் போட்டுடணும். 3வது ஸ்டேஜ், ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கணும். அந்த எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் அந்த சாதத்தில் சேர்த்துடணும். கடைசியாக 4வதாக வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணணும். சாம்பார் பொடியை இந்த ஒரு அழாக்கு அரிசிக்கு 7 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக எண்ணெய் பாதி நெய் பாதி விட்டுட்டு இந்த கொப்பரை தேங்காயும் இந்த கருவேப்பிலையும் வதக்கி அந்த பிசிபெல்லாபாத் போட்டிங்கன்னா அடகாசம் இருக்கும். இது கூட வந்து நல்ல ஒரு சிப்ஸோ அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கிறிஸ்பாக வரத்தோ இல்லை நம்ம நல்ல மட்டன் தூக்கோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி உணவு திருவிழாவில் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.